ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 3ஆம் ஆண்டு வந்துட்டாங்க. ஆனா இது வரைக்கும் மக்களுக்கு எதனா செஞ்சிருக்கிறாங்களா, மக்களுக்காக எதனா பேசியிருக்கிறாங்களா, இப்படி பல கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்பாக வைக்கப்படுது. குறிப்பா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மக்கள் கேட்கிற கேள்வியெல்லாம் பத்தி இவருக்கு அக்கறையே கிடையாதுங்க. இவருடைய ஒரே ஒரு எண்ணம் சிஎம் ஆகணும், முதலமைச்சர். நீங்க விஜய் கட்சியோ இல்ல விஜய் ஆதரவாளர்களை யாருன்னா கூப்பிட்டு வச்சு கேட்டுப்பாங்களே, அவங்க என்னம்மா சொல்லுவாங்க, விஜய் ஆட்சிக்கு வரணும், மாற்றத்தை உண்டாக்கணும், இதுதான் இவங்களுடைய வேலையே இருக்கு. ஆனா என்னங்க பண்ணாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த பேர் பண்ணுவாருங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணாரு? மக்கள் பிரச்சனைக்காக பேசினாரா, இல்ல சிறுபான்மையினர் மக்களுக்கு பிரச்சனைகளை பத்தி எதனா பேசினாரா? ஏன்னா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கிறிஸ்துவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது, அதை கண்டித்து எதனா பேசினாரா? இல்ல பட்ஜெட்ல தமிழ்நாட்டை வஞ்சிச்சிருக்காங்க, இத குறித்து எதனா பேசியிருக்கிறாரா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம இருக்கு, இத பத்தி எதனா பேசியிருக்கிறாரா? கல்வி நிதியை கொடுக்காம இருக்கிறாங்க, மாணவர்கள் ரொம்ப தவிக்கிறாங்க, இத குறிச்சு எதனா பேசியிருக்கிறாரா? அப்படின்னா கிடையவே கிடையாது. இவர் போடுற மேடையில திமுக 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 இத பத்தி தான் விமர்சிப்பாரு. இவருடைய எண்ணம் ஃபுல்லாவே சிஎம் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இருக்கிறது கண்டி மக்கள் நலனில இல்ல அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அலசி ஆராய்ச்சி, அதாவது திமுக தான் சொல்லுது அப்படின்னா கிடையாது, உண்மையிலேயே நீங்க விஜயோடைய ஸ்பீச்சையோ விஜயோடைய ஆக்டிவிட்டிஸோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் மக்களுக்காக எதனா செஞ்சிருக்கிறாரா? அப்படி இப்ப உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்கு. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல விஜய் அவர்கள் குரல் கொடுத்தாரா அப்படின்னா கேள்வி கிடையாது. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா, இதுக்கு இறங்கி எதனா போராட்டம் மறியல்கள் எதனா பண்ணியிருக்கிறாரா, கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரா? இல்லவே கிடையாது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒன்றிய பாஜக அரசு கொடுக்க மறுக்குது, இதற்கு எதனா குரல் கொடுத்தாரா, கண்டன அறிக்கையில எதனா பண்ணாரா, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதனா கடிதம் எழுதினாரா? கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்லாம கல்வி நிதி பிஎம்சி திட்டம், இந்த திட்டத்தை ஏத்துக்கினாதான் கல்வி நிதி அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்துல சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற மாணவர்கள் நம்ம கல்வி தரத்தை முழுசா படிக்க முடியாம மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதை எதிர்த்து எதனா கேள்வி கேட்டாரா? கிடையவே கிடையாது. சோ இதெல்லாம் ஏங்க கேள்வி கேட்கல அப்படின்னு நம்ம கேட்டா, எங்க தலைவர் ரோட்டுக்கு வந்தாலே கோடான கோடி பேர் வந்துடுறாங்க, பிரச்சனைகள் வரும் அப்படின்றார். சரி, ஓகே, பிரச்சனைகள் வருது, உங்க தலைவர் வராரு, ரோட்டுக்கு வந்தா ரசிகர்கள் பட்டாளம் கூட்டுறாங்க, தற்கொலை கூட்டம் கூடி ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, சட்ட பிரச்சனையை கொண்டு வராங்க, நிறைய சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க. உங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வரலாமே, ஏன் வரவில்லை? அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களும் வந்தாலும் கோடிக்கணக்கான பேர் சேர்ந்துருவாங்களா? அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க இறங்கி பாஜக அரசை விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக கேள்வி மேல கேள்விகளை அடக்கி வச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா நியாயமா தான் இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் வரலாமே, செங்கோட்டையன் வரலாமே, புசி ஆனந்த் வரலாமே, ஆதவர்ஜுனா வரலாமே, அருண்ராஜ் வரலாமே, சிடி நிர்மல்குமார், இவங்களை எல்லாரும் வரலாமே சார். இவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணலாமே, கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலாமே, ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு பேசலாமே, பிரஸ்களை சந்திக்கலாமே சார். உங்க பிரதிநிதியா, உங்க சார்பா, விஜய் சார்பா நான் என்ன பண்றேன், பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசலாமா சார்? ஏன் சார் பேச மாட்டேன்? இதுல விஜய் அவர்கள் புதுவிதமான காரியங்கள்லாம் பண்ணுவார், வரலாற்று சிறப்பு மிக்க காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். இது வரைக்கும் வேர்ல்டுலயே, நீங்க தமிழ்நாட்டு அரசியல விட்டுருங்க, இந்திய அரசியல விட்டுருங்க, வேர்ல்டு அரசியல்லையே எந்த தலைவர்களும் செய்யாத ஒரு அற்புதமான புனிதமான சுகமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். என்னமானா, நீங்க தமிழ்நாட்டு அரசியலை விட்டுருங்க, இந்திய அரசியலை விட்டுருங்க, வேர்ல்டு அரசியல் எந்த தலைவர்களும் செய்ய முடியாத ஒரு அற்புதமான அதிசயமான வரலாற்று மிக்க சிறப்பான ஒரு காரியத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறார். என்ன காரியம் அப்படின்னா, ஆஃப் கேமரால இன்டர்வியூ கொடுக்குது. யாருன்னா எந்த தலைவர்களாவது இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்களா? நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாங்க. ஆனா விஜய் பேர் இருக்கும். ஏன்னா ஆஃப் கேமரா ஒரு பிரபலமான ஒரு முன்னணி நிறுவனம், டிவி நிறுவனமான அந்த நிறுவனம் போய் என்ன பண்ணிருக்கு, இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. நீங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க, நீங்க கேமரால பதிவு பண்ணாதீங்க, நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புதுவிதமான ஒரு இன்டர்வியூ எல்லாம் இவரு வரலாற்றுல இடம் பிடிக்கணும்ல. இப்படி பண்ணாதானே வரலாற்றுல, இது முன்னாடி யாருன்னா வரலாற்றுல இந்த இடம் பிடிச்சிருக்காங்களா?
நம்ம விஜய் பிடிப்பாரு, வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்காரு. கரூர் சம்பவத்துல 41 பேரை பலி கொடுத்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சாரு. இது வரலாற்று சாதனை. அதுவும் இல்லாம என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ள போய் உக்காந்துன்னு சிஎம்கள் நான் இங்கதான் இருக்கேன் வந்து என்ன அரசு, இதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காரியமான செஞ்ச தலைவர் தான் நம்ம தலைவர். ஆனா பாஜக எங்களை அடிக்குதுங்க, எங்களை சிபிஐ கோர்ட்டு நெருக்குறாங்க, எங்களை ஜனநாயகன் படத்தை விடாம சென்சார் மூலமா நெருக்குறாங்க, ஆனா நாங்க மோடி அங்கிள் சொல்ல மாட்டோம், நாங்க என்ன பண்ணுவோம், அமைதியாவே இருப்போம். இதெல்லாம் வரலாற்றுல பதியப்பட வைக்கணும். விஜய் அவர்கள் வரலாற்றுக்கு நாளை பின்ன வந்து எப்பா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க கூடாதுல. கேட்டா இந்த வரலாறுல நமக்கு பின்வரும் சந்ததிகள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த ரேஞ்சுக்கு வரலாற்றுல இடம் பெற அளவுக்கு தான் நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சில பல காரியங்களை செய்கிறாரு. அதன் அடிப்படையில தான் ஒண்ணு இப்போ அந்த ஆஃப் கேமரால இன்டர்வியூ கொடுத்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் அவரு அந்த இந்த பெருமைகள் இந்த பேர்கள்லாம் விஜய் மட்டும் தான் சாரும், வேற யாரும் சாராது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த 3ஆம் ஆண்டு இந்த தொடக்க விழாவில கூட வர தொண்டர்களுக்கு மக்களுக்கு எதனா ஒண்ணு செய்ய போறேன், எதனா ஒண்ணு பேச போறேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. பழைய டப்பான்றது, பழைய இன்ஜின்ன்றது, பவள விழா பாப்பான்றது, புரோஜனமே இல்லாத வார்த்தைகளை பேசி தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேசியிருக்காரு. கண்டி கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருச்சுப்பா. இந்த 3 வருஷத்துல நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் மக்களுக்காக, என் கட்சி சார்பா இதெல்லாம் நடந்திருக்கு, பட்டியலிட்டாரா? கிடையவே கிடையாது. இப்போ ஒரு கட்சி ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் மக்களுக்காக நிக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் உண்மையான கட்சி. இதே நீங்க திமுக எடுத்துங்களேன், திமுக ஆட்சியில இல்லாத நேரங்கள்ல மக்களுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக எப்பொழுதுமே அவங்க நின்று இருக்காங்க, உறுதியா நின்று இருக்கிறாங்க, நிக்காமல் இல்ல. இப்ப இது நீங்க அதிமுக எடுத்துக்கங்க, அதிமுக ஆட்சியில இல்ல, ஆனா இருந்தாலும் மக்களுக்கு எதனா ஒரு விபரீதம் வருது, அவங்களுக்கு உரிமைகளுக்கு எதனா மோசம் வருதுன்னா உடனே வராங்களா, மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிறாங்களங்க, மக்களுக்காக நிக்கிறாங்களங்க. இதுதாங்க கட்சி. நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்வோம், நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் எல்லாமே செய்வோம் அப்படின்னா அது பேர் கட்சியாங்க? ஆசைங்க, பேராசை அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. திமுக அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு இந்த 3 வருஷத்துல மக்களுக்காக இன்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்காகவே நீங்க என்ன பண்ண, பதிலடி கொடுக்கிற விதமா இந்த நிகழ்வுல நாங்க கட்சி ஆரம்பிச்சோம், இந்த வருஷத்துல இந்தந்த மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம், இந்தந்த விஷயங்களை நாங்க என்ன பண்ணிருக்கோம், போராடி வாங்கி கொடுத்திருக்கோம், இந்தந்த விஷயங்களுக்கு நாங்க போராடி இருக்கோம், இந்தந்த உரிமைகளுக்காக நாங்க ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்திருக்கோம், கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கோம், இத்தனை பேர் நாங்க என்ன பண்ணிருக்கோம், சிறைச்சாலை சென்றிருக்கோம், மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடி இத்தனை பேர் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கோம். பட்டியலிடுங்க. ஏன் இடல? ஏன்னா ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யாம நாங்க திமுகவை மட்டும்தான் விமர்சிப்போம், திமுகவை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, போடுற மேடையில. ஏன்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு விஜய் அவர்கள். உண்மையிலேயே திமுகவை விமர்சிக்கிறேன் அப்படின்ற பேர்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. ஆனா ஏன் விமர்சிக்கிறோம், எதுக்கு விமர்சிக்கிறோம், ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கிறோமா, கருத்தியல் ரீதியா விமர்சிக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதே திமுக அரசு இந்த தப்பு செஞ்சிருக்கு, இந்த விஷயத்தை இவங்க இப்படி செஞ்சிருக்கலாம் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? ஏன் நீங்க இது பண்ணல? நீங்க ஆக்கப்பூர்வமா விமர்சிங்க, கருத்தியல் ரீதியா விமர்சிங்க, அது எந்த வித தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது எதிர்த்து நின்று அவங்க குறைகளை சுட்டி காட்டணும். இதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு தத்துவம். இததான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் விரும்புறாரு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா போற போக்குல எல்லாத்திலையும் நம்ம பேசிட்டு போயிடுவோம், வீண் வம்புக்குன்னே நம்ம விமர்சிப்போம், வீண் வம்புக்குன்னே நாங்க என்ன பண்ணுவோம், கருத்தை சொல்லுவோம்னா இது ஏத்துக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு தான் திமுக அழுத்தம் திருத்தமா சொல்லுது. ஆக மொத்த விஜய் அவர்களுக்கு தன்னுடைய சினிமா வாழ்க்கையை விட்டு அரசியலுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு இதுல நம்ம நிலைக்கணும்னா சிஎம் ஆயிரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் செயல்படுறாரு. கண்டி மக்கள் நலனுக்காகவோ மக்களுக்காகவோ மக்களோடு மக்களா நின்று அவரு செயல்பட்டு இருக்கிறாருன்னா இந்த 3 வருஷத்துல கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க போறது இல்ல அப்படின்னு ரேஞ்சுக்கு திமுக தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருச்சு. இந்த 3 வருஷத்துல இவங்க மக்களுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்க, மக்களுக்காக மக்களோடு எங்கெங்கெல்லாம் நின்று போராடி இருக்காங்க அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.